அன்பார்ந்த பெரியோர்களே, மக்கள் அதிகாரம் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, ஒன்றிய பாஜக அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அனைத்து கட்சியும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மட்டும் அந்த தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை. இதில் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? வக்ஃபு வாரிய சொத்துக்களை அரசு நிர்வகித்தால், அதிகாரிகள் நிர்வகித்தால் சரியாக இருக்கும் தானே என்று பொது புத்தியில் எப்போதும் போல் தாடி வைத்திருந்து, குல்லா போட்டிருந்து, பைஜாமா போட்டிருந்தா அவர்கிட்ட தள்ளி உட்காரணும்ன்ற ஒரு பொது புத்தியில இந்த இந்துத்துவ ஆதரவு ஊடகங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து, பொய் பிரச்சாரத்தை செய்து, மக்களுக்குள் மோத விடுகின்ற ஒரு அரசியல் மூலம் இந்துத்துவ வாக்கு வங்கியை அதிகரித்து மேலும் மேலும் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியும், வலுப்படுத்த முடியும் என்ற RSS பாஜகவினுடைய ஒரு நடவடிக்கை தான் இந்த வக்ஃபு வாரிய சட்டம். எப்படி CAA சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை குடியுரிமையை பறித்து அவர்களை நாடற்றவர்களாக, அகதிகளாக ஒரு அச்சத்தில் ஆழ்த்த முடியும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் பொது காரியங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை சொத்து அல்லது தங்களுடைய குடும்ப சொத்துக்களை பொது காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சொத்துக்கள், இதுதான் வக்ஃபு சொத்துக்கள். இஸ்லாமியர்கள் தான் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் மசூதிகளாக, கல்லறைகளாக, கடைகளாக, நிலங்களாக, வணிக வளாகங்களாக இருக்கக்கூடியதை அந்த வக்ஃபு வாரியத்தின் மூலம் நிர்வகித்து வருகிறார்கள். அப்ப இந்த சமூகத்திலே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்கிறது, நீதிமன்றம் எல்லாம் இருக்கும் பொழுதுதான் குற்றங்கள் எல்லா துறைகளிலும் நடக்கிறது. இந்து சமய அறநிலையிலும் குற்றம் நடக்குது, கிறிஸ்டியன் நிர்வாகத்திலையும் குற்றம் நடக்குது. குற்றம் செய்வதற்கு மதம் ஒரு தடையா இருக்க முடியாது. குற்றம் செய்வது, ஊழல் செய்வது, முறைகேடு செய்வது எல்லா துறைகளிலும் நடக்கும். அப்ப நீதிபதி சமீபத்தில் டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல தீயணைப்பு துறை போய் 30 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சிருக்காங்க, தீ அணைச்சு. ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை CBI கண்டுபிடிக்க முடியலையே. அதுபோல குற்றம்ங்கிறது அதற்கு எதுவும் தடையா இருக்க முடியாது, புனிதம் கிடையாது. ஆனால் இவர்கள் அதை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை எப்படி தனிமைப்படுத்துவது, பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக நிறுத்தி தங்களுடைய இந்து ராஷ்டிர இந்துத்துவ கருத்துக்களை மக்கள் மத்தியில் அந்த விஷயத்தை எப்படி பரப்புறதுங்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சட்டத்தை கொண்டு வருது பிஜேபி, முக்கியமா அதான் பார்க்கணும். பிஜேபி கொண்டு வருது இந்த சட்டத்தை, அப்ப அதுக்குரிய அர்த்தத்தை பார்க்கணும். இந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்க? அது இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய சட்டத்துல அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். ஆனா புதிய சட்டத்தின்படி 2 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அதில் இருப்பார்கள் என சொல்லுகிறார்கள். எதற்கு? அதே போல் இது வக்ஃபு சொத்தா இல்லையா என பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கின்ற அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது என மாவட்ட ஆட்சியரிடம் அதிகாரத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன ஆகும்? இப்ப திருப்பரங்குன்றம் மலையில காலங்காலமாக அந்த மலை இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமிக்கு ஆடு கோடி பலியிட்டு அங்கேயே இஸ்லாமியர், இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சாப்பிட்டாங்க. இன்றைக்கு பிரச்சனை ஆடை வெட்டக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகள் பிரச்சனை பண்ண உடனே RTO தடுத்துட்டாரா இல்லையா? கலெக்டர் தடுத்துட்டாரா இல்லையா? நீங்க போக முடியலையே. நம்ம வழிபாட்டை, காலங்காலமான வழிபாட்டை தடுத்துட்டாங்கல்ல. அப்போ பொய் பிரச்சாரங்கள் மூலம் கந்தர் மலையான்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டா அது ஈஸியா மக்களை உணர்ச்சி குழம்புக்கு கொண்டு போயிடும். அப்ப இந்த வக்ஃபுல கல்லறை இருக்கு, மசூதி இருக்கு, எல்லாம் வக்ஃபு சொத்துக்குள்ளதான் வருது. இன்னொன்னு மூலப்பத்திரம் இருந்தால்தான் அது வக்ஃபு சொத்தாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மூலப்பத்திரம் இப்ப நவாபு கொடுத்திருப்பாரு. நவாபு, நீ இந்த இடத்தெல்லாம் நான் பொது காரியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆளுங்க கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுக்கு மூலப்பத்திரம் எங்க இருக்கும்? இது நாள் வரைக்கும் வக்ஃபுன்ற ஒரு அமைப்புல தான் இருக்குமே தவிர அதுக்கு மூலப்பத்திரம் இருந்தாதான் அதை நீ உரிமை கோர முடியும்னு சொன்னா எப்படி சரியா வரும்? ஒண்ணு நீ இந்த நாட்டுல குடியுரிமைக்கான டாக்குமெண்ட் காட்டு அப்படின்னா எப்படி என்னால டாக்குமெண்ட் கொடுக்க முடியும்? எங்க அப்பாவுக்கு கொடுக்கலாம், எங்க அப்பாவுக்கு டாக்குமெண்டே கிடையாது. ஆனா அவருக்கு இன்னொரு டாக்குமெண்ட் நான் எங்க போறது? அப்ப இது எங்க போய் முடியும்?
இது வந்து மிகப்பெரிய ஒரு நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற முறை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்படுகிறது. ரஃபேல் ஊழலுக்கு கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு சொன்னோம், பிஜேபி அரசாங்கம் ஒத்துக்கல. அதானியினுடைய பல லட்சம் கோடி ஹிண்டன்பர்க் ஊழலுக்கு கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு கொடுக்கல. ஆனா வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு கூட்டுக்குழு விசாரணை பாராளுமன்றம் பிஜேபி எம்பி தலைமையில 39 பேர் கொண்ட கமிட்டி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு, பரிசீலிக்கப்பட்டது. அதுல தமிழகத்தை சேர்ந்த எம்பி ராசா அவர்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். அதை போன்ற எதிர்ப்பு தெரிவித்த எம்பிக்கள் 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாடு முழுவதும் நாங்க கருத்து கேட்டோம்னாங்க. எதிர்கருத்துக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிஜேபி RSS தான் என்ன நினைத்ததோ அதை சட்டமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தை கொண்டு வருகிறார்கள். சட்டமாகி கொண்டு விட்டால் அன்றைக்கு பாபர் மசூதியை இடித்தது சட்டப்புறம்பான செயல். ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அது சட்டமாக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சட்டமா கொண்டு வந்துட்டோம்னா இன்றைக்கு நாடு முழுவதும் எந்த இஸ்லாமியர்கள் சொத்துக்களையும் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி என மாற்ற முடியும். அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் லேண்ட் மாஃபியாக்கள் கைப்பற்ற முடியும். இப்ப 12 வருஷம் ஒருத்த வக்ஃபு சொத்து இருக்கிறான், நான் இருக்கிறேன், அதை வந்து எனக்கு மூலப்பத்திரம் வக்ஃபுக்கு மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னா அந்த சொத்தை நான் உரிமைக்கு வர முடியும் என சொல்லுகிறார்கள். இப்ப அரசு புறம்போக்கு நிலத்துல ஒருத்தன் 12 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் இருந்தாலும் இடிச்சு தள்ளுறோம்ல. ஆனா இதுல மட்டும் எப்படி சொல்றாங்க? அப்ப இந்த சட்டம் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நிறுத்துவது. கருத்தளவில் நிறுத்தினாங்க, பண்பாட்டு அளவில் நிறுத்தினாங்க. அவங்க ஹிஜாப் போடுறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அவங்க வந்து தாடி வச்சிருக்காங்க, குல்லா வச்சிருக்காங்கன்னு அவருடைய மத வழிபாடு உரிமைகளை, அந்த சுதந்திரத்தை பெரும்பான்மையான மக்களுக்கு எதிரான பொது புத்தியில பண்பாட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா மாற்றி வெறுப்பரசியலை பண்ண மாதிரி இன்றைக்கு சொத்துக்கள்ல போய் நிற்கிறாங்க. டெல்லியில் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் கடைகள் எல்லாம் இடித்து நொறுக்கினார்கள். ஆனால் அதே ஆக்கிரமிப்பு வைத்திருந்த கூடிய இந்துக்களுடைய கடைகள் இடிக்கப்படவில்லை, அகற்றப்படவில்லை. இடிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் கடைகள் இந்துக்களுக்கு வழங்கப்பட்டது. இது எங்க போய் முடியும்? சாதாரண மக்களை சாதாரண மக்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள். அப்ப நீங்க ஊபியில வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடும் பொழுது முஸ்லிம்கள் வெளியில வராதிங்க, நீங்க உங்களுடைய மசூதிகளை தார்பாய் போட்டு மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்றார். அப்ப ஹோலி பண்டிகை கொண்டாடுறவங்க மசூதிக்குள்ள போய் கலவண்ண பொடியை தூவி கொண்டாடுகிறார்கள். இது என்ன வகையான உளவியல்? ஒரு காட்டுமிராண்டி சமூகத்துல கூட அப்படி நடந்திருக்காரு. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என இந்துத்துவா, பாசிச, VHP, RSS, பஜ்ரங்கதள் இவர்களெல்லாம் கோருகிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய முதல்வரும் கோருகிறார் அகற்றப்பட வேண்டும் என. என்ன காரணம்? அவர் மராட்டிய 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்து போயிட்டார் அவுரங்கசீப். அப்ப மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியினுடைய மகனை கொடூரமாக கொலை செய்தார் என சாவா என்ற ஒரு இந்தி படத்திலே எடுத்திருக்கிறார்கள். மக்களை உணர்வு ரீதியாக கொந்தளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை இன்சிடென்டலா யாருக்கா தெரியுமா? மன்னர்களுக்குள் நடந்த போரை அவர்கள் மதங்களுக்கு நடந்த போராக முஸ்லிம் இந்து இன்றைக்கு வரலாற்றிலே திரிக்கிறார்களே. சத்ரபதியினுடைய மராட்டிய படையிலே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், முகலாயர் படைகளிலே இந்து மராட்டிய வீரர்கள் இருந்தார்கள், முகலாயர் அரசிலே பார்ப்பனர்கள் ராஜகுருவாக இருந்திருக்கிறார்கள், அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள். இப்படி வரலாறை வந்து திரிக்கிற ஒரு வேலையை செய்கிறார்கள். பாபர் தனது மகனுக்கு உயிர் எழுதுகிறார், அனைவரும் நீ அனுசரிச்சு போகணும் அப்படின்னு. பாமினி சுல்தான் காலத்திலே நாணயத்திலே பிள்ளையார் படமும் லட்சுமி படமும் இருந்தது தங்க நாணயத்திலே. இப்படி வரலாற்றை உண்மை இப்படி இருக்க வரலாற்றை திரிக்கிறார்கள். இந்தியா கேட்ல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் பட்டியல் 1,10,000 பேரை வடித்திருக்கிறார்கள். அதுல 74,000 பேருடைய பெயர் வந்து இஸ்லாமியர்களுடைய பெயர். இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்கள். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்தேரிகள் என பேசுகிறார், பூர்வக்குடி பிள்ளை பெற்றுக் கொள்வர்கள் பேசுகிறார்கள். இப்படி ஒரு எதிராக நிறுத்துகிறார்கள், வெறுப்பரசியல் மூலம் எதிராக நிறுத்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? தங்களுடைய அதிகாரத்தை, வாக்கு வங்கி அரசியலை மேலும் மேலும் கொண்டு வந்து தங்களுடைய இந்து ராஷ்டிரத்துக்கு கொண்டு போறதுக்கு இதான் சரியான அரசியல். இஸ்லாமியர்களை எதிராக, இந்துக்களுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் எதிரி என பிஜேபி, RSS தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்களே. விவசாயிகள் ஓராண்டு போராடினார்கள், தாங்கள் விளைவித்த நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை கட்டுப்படியான விலை வேணும். 700 விவசாயிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். பாராளுமன்றத்திலே நீ விவசாய கமிஷன் ஒத்துக்கொண்ட பரிந்துரை, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒத்துக்கொண்ட பரிந்துரையை இன்றைய வரை அமுல்படுத்தவில்லை, அமுல்படுத்தி என கோருகிறார்கள். எந்த இஸ்லாமியர்களா தடுத்தார்களா? அவர்களா தடை? தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன இஸ்லாமியர்களா அதுக்கு காரணம்?
இன்றைக்கு சிறு குறு வணிகர்களுக்கு எதிராக ஜிஎஸ்டியை போட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பறித்து பல லட்சக்கணக்கான சிறு தொழில்களை அழித்தார்கள், இஸ்லாமியர்களை அழித்தார்கள். இன்றைக்கு மாநில உரிமைகளை பறித்து கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன், பேரிடருக்கு நிதி கொடுக்க மாட்டேன், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன், நீ இந்திய படிக்கணும், நீ இந்த மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது, இந்த உணவை தான் சாப்பிடணும், நீ அதை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு காரணம். அப்போ மக்களுடைய இந்த உண்மையான பிரச்சனைகள் மீது மக்களை திசை திருப்பாமல், அதன் மீது அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்யாமல், அரசியல் படுத்தாமல், இவர்கள் மீண்டும் பழைய காலத்திற்கு இவர்கள் இட்டு செல்ல விரும்புகிறார்கள். இந்த இருக்கக்கூடிய முகலாயர்கள் பல 1000 ஆண்டுகள் ஆண்டதாக வரலாறு சொல்லுகிறது. ₹1 கூட இந்த படத்தை அவர்கள் கொள்ளையெடுத்து செல்லவில்லை, இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் இல்லையா? பல $1 டிரில்லியன் இந்தியாவுடைய வளங்கள் கொள்ளையடித்து வெளியே கொண்டு செல்லப்பட்டது. அப்ப வரலாறை மக்கள்கிட்ட மறைச்சி பொய் பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு வெறுப்பு அரசு தூண்டி மக்களை அரசியல் அற்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கலவரக்காரர்களாக, வன்முறையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு செயலைத்தான் RSS பிஜேபி சட்டத்துக்கு வெளியே செய்து வந்ததை இன்றைக்கு சட்டப்பூர்வமாக செய்வதற்கு வழிவகுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது. மாட்டுக்கறியை வச்சிருந்தா அடிச்சு கொள்ளலாம்ங்கிறது சட்டப்படி தப்பு. அதுக்கு லைசன்ஸ் கொடுப்பது போலத்தான் இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை திருத்துது. இன்றைக்கு மணிப்பூர்ல கலவரத்தை ஏன் பிஜேபியே நினைச்சாலும் அடக்க முடியல. அவர்கள் இந்த கலவரத்தை தூண்டி விட்டார்கள். சாதாரண மக்களுக்கும் உள்ள மெய்த்தீன மக்களுக்கும் குக்கீன மக்களுக்கும் பிரச்சனையை தூண்டி விட்டார்கள். இன்றைக்கு அது பற்றி எரிகிறது. ஓராண்டுக்கு மேல அவர்களால் அணைக்க முடியல. அதுபோல நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் இன்றைக்கு அமைதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் இஸ்லாமியர், கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டு மக்களை சகோதரத்துவமாகவும் சுதந்திரமாகவும் ஜனநாயக பூர்வமாகவும் நாம் வாழ வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கு என்பதற்குத்தான் அரசு. ஆனால் அந்த அரசே அந்த அமைதியை குலைக்கவும், சுதந்திரத்தை பறிக்கவும், ஜனநாயகத்தை பறிக்கவும், சகோதரத்தை பறிக்கவும் செய்தால் நாம் அந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், அந்த அரசுக்கு எதிராக போராட வேண்டும். இதுதான் நமக்கு முன்னாடி உள்ள தீர்வு. ஆனால் அப்படி போராடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு பல்வேறு ஒடுக்குமுறை சட்டங்களை, அரசு பாசிசமயமாகுது, சமூகம் பாசிசமயமாகுது, அவை எல்லா வகையிலையும் எதிர்த்து பேசக்கூடாது, மாற்றுக்குரல் வந்துவிடக்கூடாது என்பதை சகஜமாக்குகிறார்கள். இப்படி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்கு இல்லைங்களா? காலனி ஆதிக்கத்தில் ஆங்கிலேயன் எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி செய்தானோ அதுபோல இன்றைக்கு இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து ஒட்டுமொத்த மக்களையும் அடக்குமுறை செலுத்தணும் என்பதுதான் RSS பிஜேபி. இதன் மூலம் இந்தியாவை அம்பானி, அதானி, முகுல் சோக்சி, நீரவ் மோடி போன்ற குஜராத்தி பார்ப்பன பனியாக்கள் இந்த நாட்டை தங்கு தடை இல்லாமல் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட நிற்கிறார்கள். எனவே நாம் எச்சரிக்கையோடு இந்த சட்டத்தை எதிர்ப்பது அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையினுடைய ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளக்கி கண்டிக்கும் முகமாகவும் விளக்கும் முகமாகவும் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் தமிழகம் தழுவிய அளவில் மக்கள் அதிகாரம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது ஜனநாயக விரோதமானது, மத சுதந்திரத்திற்கு எதிரானது, சட்ட விரோதமானது. இது பொது அமைதிக்கு மேலும் கேடு விளைவிக்கும். இது VHP, RSS, பஜ்ரங்குதள் போன்ற கீழே இருக்கக்கூடிய ஒரு வன்முறைக்கு இது ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கும். இதை நாம் அனுமதிக்க கூடாது. ஒன்றிய அரசாங்கம் நிச்சயம் திரும்ப பெறுகின்ற வகையிலே நம்முடைய போராட்டத்தை நாம் பலமாக, விரிவாக எடுத்து செல்ல வேண்டும். எமது போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பீர், பங்கேற்பீர். நன்றி, வணக்கம்.